ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். ஷெரீஃப் முகமது அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து எக் ஷெல் கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க ஒரு 2-3 தடவை கேட்டுட்டாங்க. நான் வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த டிலே. இன்றைக்கி இந்த முட்டை ஓடுகளை உபயோகப்படுத்தி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நம்மளுக்கு கார்ட்போர்ட் தேவைப்படுங்க. நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எந்த சைஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ, எந்த சைஸில் ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கராலேயோ அல்லது ஒரு பென்சிலாலேயோ அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஓரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னொரு அவுட்லைன் வரையணும். நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் அளவு எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஓரங்களை சுற்றி நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் 1 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட பெரிய சைஸில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான சைஸ்க்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. ஓரங்களில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வரைஞ்சிருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஓரங்களை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் நீட்டாகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்பக்கமாக இருக்கிறது நமக்கு தேவைப்படாது. ஸோ நான் அவுட்லைனில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம இதையே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இன்னொரு கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதாவது ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பேக் சைடில் ஒரு கார்ட்போர்ட் வரும். அந்த கார்ட்போர்டு தான் இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இதையுமே நீட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் ஃபோட்டோ ஃப்ரேம் வரப்போகுது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நான் செய்கிறதுக்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறேங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த டேப் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டேப்புக்கு பதிலாக கார்ட்போர்ட் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோ வந்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் வந்து திருப்பி வேறு ஃபோட்டோ மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேப் போட்டுறது 3 பக்கம் மட்டும் ஒட்டணும். அதாவது நீங்கள் டேப் போட்டினாலும் 3 பக்கம் மட்டும்தான் ஒட்டணும். இந்த மாதிரி கார்ட்போர்டு ஓட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் 3 பக்கம் மட்டும்தான் ஒட்டணும். ஒரு பக்கம் வந்து அதாவது எந்த பக்கமாக நீங்கள் ஃபோட்டோ வச்சு எடுக்க போகிறீங்களோ அந்த பக்கம் வந்து கார்ட்போர்டோ அல்லது டேப்போ நீங்கள் ஒட்டக்கூடாதுங்க. இப்போது இந்த டேப்புக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த பேப்பரை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். அது வந்து ஃபோட்டோ உள்ளே வச்சுட்டு நம்ம மாற்றுறதுக்காக. இப்போ இதுக்கு மேலே நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்ச செஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். செஸ்ஸோ உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹோம்மேடாக இந்த செஸ்ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த செஸ்ஸோடைய வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே இந்த செஸ்ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காய விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கிற இந்த கேப்லேயே நம்ம வந்து முட்டை ஓடுகளுக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா பேக் சைடு நம்ம இந்த செஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஓடுகள் எடுத்திருக்கேங்க. முட்டை ஓடுகளை நான் ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். அப்போ தான் வந்து எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இல்லைனா இந்த முட்டையோட வாடை வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 கலர் யூஸ் பண்ண போகிறேங்க. ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ரெட் கலர். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நான் இந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை ஓடுகளுக்கு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை காய வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் ஒட்ட போகிறேன். இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக முட்டை ஓடுகளெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ கலரில், ரெட் கலரில், ஆரஞ்சு கலரில் முட்டை ஓடுகளை எடுத்து அதை நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டேன். இப்போ ஓரங்களில் வந்து நான் வந்து மோட்போஜ் அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ ஒட்ட போகிறேன். அப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இன்னும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும்.
மோட் போஜோடைய எப்படி ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மோட் போஜ் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரங்களில் பூராமே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி மோட் போஜ் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். ஒட்டும்போது கொஞ்சம் நீட்டாக ஒட்டிடலாம். 4 பக்கமும் இதே மாதிரி ஒட்டிட்டு ஒரு பக்கம் மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நைஃபால் நம்ம எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்மளால் உள்ள ஃபோட்டோ வைக்க முடியும். எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் நான் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நைஃபால் நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷில் நான் வந்து க்ளூ எடுத்துகிட்டு அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டை ஓடுகளுக்கு ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி காய வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலர் முட்டை ஓடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மாற்றி கலர் மாற்றி ஒட்டிக்கோங்க. இது ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுங்க. லேசாக நீங்கள் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா இது விழுந்துடும். அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது உடஞ்சா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே இதை நீங்கள் நல்லா அழுத்தி இதை நல்லா ஒட்டிடுங்க. அப்போ தான் இது ட்ரை ஆனாலும் பிரிஞ்சு வராமல் நல்லா அழகாக இருக்கும். இப்போது இது சுற்றிலும் நம்ம இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் கொடுத்துருங்க. இப்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்காக கார்ட்போர்டில் நான் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வித் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நான் செஞ்சுருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தகுந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி வரைஞ்சிருக்கேங்க. நீங்கள் வந்து எந்த சைஸில் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்குரிய ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கட்டர் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் இதை வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வளைச்சி விட்டுருக்கிற இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ தடவிட்டு இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமோட பேக் சைடில் ஒட்ட வைக்க போகிறோம். ஹார்ட் க்ளூ கன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாகவே இதை ஒட்ட வச்சுக்கோங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஹோம்மேட் க்ளூ யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய பாப்பாவோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.